எல்லாருக்கும் ஜெய் மெஸ்ஸிக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம வந்து ரெவலேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். और हम सब जो है प्रकाशित वाक्य से हम देखते हुए आ रहे हैं. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். और मैं विश्वास करता हूं कि आप सब पढ़ रहे होंगे करके. போன வாரம் எந்த சபையை குறித்து நம்ம பார்த்தோம்? और पिछले हफ्ते में हमने किस कलीसिया के बारे में देखा? ठीक है, இந்த வாரம் என்ன சபையை குறித்து பார்க்க போறோம்? और इस हफ्ते जो है हम किस कलीसिया के बारे में देखेंगे? எடுத்து வாசிக்கலாம். हम पढ़ेंगे प्रकाशित वाक्य सेकंड चैप्टर, दूसरा अध्याय 8 और 8वां वचन. स्मरणा की कलीसिया के दूत को यह लिख, जो प्रथम और अंतिम है, जो मर गया था और अब जीवित हो गया है, वह यह कहता है कि இங்க ஆண்டவர் வந்து எப்பவுமே சபைக்கு சொல்லும்போது எப்பவுமே ஒவ்வொரு 7 சபை குறித்து இங்க பேசப்பட்டிருக்குது. और यहाँ पे हम लिखा हुआ है कि 7 कलीसियाओं के बारे में लिखा गया है. அந்த 7 சபைக்கும் நிறைய குறைய சொல்வதற்கு முன்பாக தன்னை குறித்து தான் சொல்லிட்டு தான் அவன் நிறைய குறை சொல்வான். और इस 7 कलीसिया में जो है जितने भी कमी घटी को बोला गया है, उससे पहले अपने आप के बारे में लिखा गया है. எபேசு சபையில பார்த்தோம் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாருன்றதை 7 நட்சத்திரங்களை தன் வலது கழுத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்துகள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். और इफिसस कलीसिया के बारे में ऐसे लिखा गया है कि जो 7 तारों को अपने दाहिने हाथ में लिए हुए हैं और सोने के 7 दिवटों के बीच में है, ऐसे बोलकर अपने आप को कहता है. இங்க தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? और यहाँ पे वो अपने आप को कैसे प्रकट करता है? முந்தினோரும் பிந்தினோரும், और जैसे पहले था और अब है, மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிற மாதிரி 2 விஷயங்களை இங்க வெளிப்படுத்துகிறார். और यहाँ पे लिखा है जो प्रथम और अंतिम है, जो मर गया था और अब जीवित है. அப்ப முதல் விஷயத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். முந்தினோர் பிந்தினோரும், यानी हम पहले विषय को देखेंगे जो प्रथम और अंतिम है. இப்ப இந்த சிபர்னா சபைக்கு முந்தினோர் பிந்தினம் ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? और ये स्मिरना चर्च कलीसिया के बारे में जो लिखा गया है, प्रथम और अंतिम में उसने कैसे अपने आप को प्रकट किया? முந்தினோர்னா என்ன? जो प्रथम यानी कौन है? இந்த உலகத்தில் எல்லாமே ஆரம்பிப்புக்கு முன்பாக ஆதியிலே நான் இருக்கிறேன் என்ற அந்த இடத்துல அந்த கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். और परमेश्वर वहां पे इस प्रकार कहता है कि संसार रचने से पहले मैंने अपने आप को प्रकट किया है. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் ஆரம்பம் இருக்கிறது. और इस संसार में जितने भी जो है धर्म पाया गया है, जितने भी जाति पाया गया है, उन सब के पास शुरुआत है. ஆனால் எந்த விதமான ஆரம்பமும் இல்லாமல் ஒருத்தர் இருக்கானா தான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான், அவருக்கு ஆரம்பமே கிடையவே கிடையாது. और उनसे भी बढ़कर जो आरंभ नहीं है, यीशु मसीह के लिए कोई भी आरंभ नहीं है, उनसे भी बहुत पहले है. ஆதியிலே, और जो आदि में, அப்ப ஆதின்றது எப்ப ஆரம்பிச்சு நமக்கு தெரிவித்தது? ஆதின்றது ஆதிதான். और आदि यानी वो कब शुरुआत हुआ? आदि यानी आदि है. எல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே அவர் இருந்தார். यानी सब कुछ रचने से पहले यीशु मसीह था. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? और अगला क्या कहा गया है? பிந்தின வரும். और अंतिम. பிந்தின உலகத்தில் எல்லாமே அழிந்தாலும் நான் உயிரோட இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறார். और अंतिम यानी सब कुछ नाश भी हो जाए फिर भी मैं वहां पे हूं करके अपने आप को प्रकट करता है. அவர் ஆதியிலேயும் இருக்கிறார், और वो प्रथम में भी था, எல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே இருக்கிறார், और सब कुछ रचने से पहले ही था. இந்த உலகமே அழிந்தாலும் அவர் இருப்பார். और ये संसार पूरा नष्ट भी हो जाए फिर भी वो रहेगा. முந்தினோரும் பிந்தினோருமாய் நான் இருக்கிறேன். यानी मैं प्रथम और अंतिम में हूं. இது தேவனாக வந்த இயேசு கிறிஸ்து இது வெளிப்படுத்துகிறது. और यीशु मसीह अपने आप को ऐसे प्रकट करता है. தேவனாக வந்த இயேசு கிறிஸ்து. और जो परमेश्वर के रूप में जो यीशु मसीह आया, उसने प्रकट किया. இரண்டாவது, और दूसरा, மரித்தோரிலிருந்து பிழைத்தோருமாய் இருக்கிறேன். और मर गया था. இயேசு கிறிஸ்து यीशु मसीह நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். इस संसार में वो हमारे लिए आया. அவர் மரித்தார். और वो मरा. ஆனா அநேகர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார் அப்படின்னு, அது அவர் ஆரம்பமே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். और कुछ लोग, बहुत सारे लोग ऐसे कहते हैं कि अरे यीशु मसीह संसार में आया 2000 साल पहले आया, यानी उसका शुरुआत है. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தாலும் அவர் ஆதியிலே தான் இருக்கிறார். वो 2000 साल पहले तो आया, बट फिर भी वो जो है आदि में था. அதனால அவருக்கு அதுதான் ஆரம்பம் என்று கிடையவே கிடையாது. यानी उसका मतलब वो आदि में था, वो ही
शुरुआत है करके हम नहीं कह सकते। அவர் நமக்காக இந்த உலகத்துல மனிதனாக வந்து பிறந்தவர் தான். और वो हमारे लिए मनुष्य के रूप से इस संसार में आके उसने जन्म लिया அவர் நமக்காக மரித்தவர் தான். और उसने हमारे लिए जो है अपने जीवन को दिया। இந்த இயேசு கிறிஸ்து தேவனாக வந்த இயேசு கிறிஸ்து और यही மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து. और यही परमेश्वर है जो मनुष्य के रूप में आया यीशु मसीह। முதல்ல சொல்லப்பட்டது தேவனாக வந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். और पहले मैंने कहा कि परमेश्वर के रूप में जो यीशु मसीह आया अपने आप को प्रकट किया। இங்க மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். और मरने के बाद मनुष्य के रूप में आकर यीशु मसीह अपने आप को प्रकट करता है। இந்த மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவும் தேவனாக வந்த இயேசு கிறிஸ்து சிமனா சபைக்கு தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். முந்தினோர் பிந்தினார் மரித்தன உயிர்த்தெழுந்தமா இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். और जैसे मनुष्य के रूप में जो यीशु मसीह आया वो अपने आप को प्रथम और जो है अंतिम करके अपने आप को प्रकट करता है। சிமனா என்றால் स्मिरना यानी இதுக்கு எந்த ஒரு மீனிங் கிடையாது. इसका कोई मतलब नहीं है। அந்த ஊரோட பேர் और वो उस जगह का नाम है। அந்த ஊரோட பேர் வந்து எப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பொருள் செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். मान लो एक एक जगह में एक एक जो है चीज बनाया जाता है। தமிழ்நாட்டுல வந்து காஞ்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. और तमिलनाडु में कांजीपुरम करके एक जगह है। அந்த ஊர்ல வந்து வெறும் பட்டு சேலை மட்டும் தான் செய்வாங்க. और वहां पे जो है वो जो बनारसी जो सिल्क है वो बनाया जाता है, साड़ी बनाई जाती है। சிவகாசின்னு ஒரு ஊர் இருக்குது. और शिवनासी करके एक जगह है। அங்க வெறும் பட்டாசு மட்டும் தான் தயாரிப்பாங்க. और वहां पे सिर्फ पटाखे बनाए जाते हैं। இந்த உலகத்துல எல்லா பக்கமும் இங்க எல்லாம் நம்ம தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறீங்களா அதெல்லாம் அங்க இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. और जैसे दिवाली में बहुत सारे लोग पटाखे जो फोड़ते हैं वो सब वहीं से ही बनाकर आता है यहाँ पर। அப்ப சிவகாசி என்றாலே எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் பட்டாசு தான் செய்வாங்க. यानी शिवनासी करके बोलते हैं तो हम सबको यही बात याद आता है कि वहाँ पे पटाखे बनाते हैं। இன்னொன்று வந்து நம்ம எல்லாமே कैलेंडर எல்லார் வீட்லயே कैलेंडर தொங்குதுல்ல. और हम सबके पास जैसे हमारे घर में कैलेंडर पाया जाता है। அது எல்லாமே தயார் பண்றது சிவகாசில தான். और वो सब कुछ जो है कहाँ से बनाते हैं? शिवगासी में। அப்ப ஒரு ஏரியாவுக்கு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலயும் ஒரு பொருளை தயாரிப்பாங்க. यानी एक एक एरिया के लिए एक एक जो है चीज वो लोग बनाते हैं, उसमें वो काबिल होते हैं। அதே மாதிரி இந்த சிமர்னா என்ற ஊர்ல और यानी ऐसे ही जो है सिमरना करके जो जगह था, ஏற்கனவே உங்களுக்கு பாஸ் சொன்னா சிமர்னா வந்து துருக்கி பட்டணத்துல இருக்குதுன்னு. और सिमरना जो है वो तुर्की में पाया जाता है। இந்த சிமர்னாக்கு இப்போ உள்ள பேர் இஸ்மார். और सिमरना का जो अब जो नाम रखा गया है उसका नाम है இஸ்மார். பழைய பேர் சிமர்னா. और पुराना नाम है सिमरना। மர் என்ற ஒரு வாசனை திரவியத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். और मर करके जो बोलते हैं उसको जो है उन लोगों ने बनाया। வாசனை இந்த ஊதுபத்தி இந்தபடி எதெல்லாம் வாசனை தயாரிக்கிறாங்களோ அந்த தயாரிக்கக்கூடிய இடம் வந்து இந்த மர்। जो धूप जो बनाया जाता है वो जितने भी परफ्यूम वगैरह बनाया जाता है तो इस मर से जो है वो लोग बनाते हैं। இவங்க எப்படி தயார் பண்ணலனா और ये कैसे तैयार करते हैं? அவங்க ஏரியால வந்து பூமி தோண்டனா கல் கிடைக்கும்। और उनकी जगह में जब वो लोग खोदते हैं तो उनको जो है पत्थर मिलता है। வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட பட்டை உரிப்பாங்க। और एक पेड़ पाया जाता है, उसमें से जितने भी चमड़ी है उसको वो लोग निकालते हैं। இந்த மரத்தோட பட்டையை இடிப்பாங்க। और उस पेड़ के जितने भी वो जो निकलता है उसको जो है वो लोग कूटते हैं। பூமி கல்ல இருந்து எடுக்கிற கல்லையும் இடிப்பாங்க। और जो जमीन से जो पत्थर निकालते हैं उसको भी वो कूटते हैं। இது ரெண்டையும் ஒரு மெஷர்மென்ட்ல ரெண்டையும் ஒண்ணா இணைச்சு மர் என்ற ஒரு வாசனை திரவியத்தை உருவாக்குவாங்க। और इन दोनों को जो है मिलाकर मर करके एक जो है धूप है जिसे वो बनाते हैं। இந்த மர் என்ற வாசனை திரவியம் அந்த காலத்துல எல்லா நாட்டு ராஜாக்கள் வாங்குவாங்க। और ये जो मर जिसे बोला जाता है उसको जितने भी जहां पे भी लोग पाए जाते हैं वो सब बड़े-बड़े लोग जो है उसे खरीदते हैं। இந்த மர் என்ற வாசனை திரவியம் உலக பிரசித்தி பெற்றது। और ये जो मर करके जो बोला जाता है फ्रैंकिंसेंस, ये सब जगह जो है बहुत प्रसिद्ध है। நம்மளுடைய பழைய ஏடுகள்ல பார்த்தா நம்மளுடைய ராஜாக்கள் எல்லாம் வாங்கி இருக்காங்க। और हमारे पुराने नियम में भी बहुत सारे राजा लोगों ने जो है इस्तेमाल किया है, लिया है। ராணிகளுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க। और रानी लोग उसे बहुत जो है इस्तेमाल करते हैं। लोबान ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது கூட அந்த தூப வர்க்கத்துக்கு அந்த வாசனை திரவியத்தை வாங்கிட்டு போனாங்க। और इस लोबान को जो है जब यीशु मसीह पैदा हुआ तो उसके सामने रखा गया था, इसे इस्तेमाल किया गया। அந்த தூப வர்க்கத்துல 10ல 1 பங்கு இந்த மர் என்ற வாசனை திரவியத்தை கலந்திருக்காங்களாம்। और उस सारे जो धूप है उनमें से जो है इस लोबान को 1% जो है मिलाया गया है।
அந்த வாசனை திரவியம் தடவுனாங்கனாக்கா கிட்டத்தட்ட அது ஒரு 3 நாளைக்கு அந்த வாசனை நம்ம பாடியில இருந்துட்டே இருக்குமா. और इस लोबान को जब हाथ में भी कहीं पे लगाते हैं तो लगभग 3 दिन जो है उसका खुशबू रहता है. அந்த மர் என்ற வாசனை திரவியத்தை அவங்க உருவாக்கினால அந்த சிமிர்னா என்ற பேர் அந்த ஊருக்கு வந்தது. और जो ये लोबान है जो बनाया गया था इसीलिए सिमरना करके नाम जो है रखा गया और इसकी शुरुआत हुई. இந்த சிமிர்னா மக்களோட தொழிலே இதுதான். அவங்களுக்கு வேற எந்த தொழிலுமே தெரியாது. அவங்களுக்கு இந்த வாசனை வீட்டு பக்கத்துல மண்ணை தோணுனா கல்லு கிடைக்கும், வீட்டு பக்கத்துலேயே மரம் இருக்கும், ரெண்டையும் இடிச்சு பவுடர் ஆக்கி சென்ட் தயாரிப்பாங்க, ஊதுபத்தி தயாரிப்பாங்க, மற்ற வாசனை திரவியங்கள்ல இது என்னென்ன செய்யணுமோ அத்தனை இதை வச்சுதான் செய்து அவங்களை பொழைச்சு அவங்க பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள். और ये जो सिमरना के जो लोग थे उन लोगों को और कोई काम नहीं करना आता था. ये लोग क्या करते थे, जमीन से पत्थर को खोदते थे, उसे निकालते थे और जो लोबान का जो पेड़ था उसमें से उसको निकालते थे. इन दोनों को मिलाकर वो जो है इसके द्वारा जो इस लोबान के द्वारा वो धूप बत्ती बनाते थे, सेंट बनाते थे. इन सबको जो है वो बेच के अमीर बन जाते थे. இதெல்லாம் செஞ்சு 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 ஒரு மர டப்பாக்குள்ள போட்டு அடைத்து ஒரு சேர்த்து வச்சிருப்பார்கள். வரவங்களுக்குலாம் கேட்பாங்க, கொடுப்பாங்க, விற்பாங்க, விற்று கையில காசு வாங்கிக்குவாங்க. இதுதான் அவங்க ரொம்ப கையில் அப்பப்ப அவங்களுக்கு காசு கிடைக்கலாம். அவங்க ரொம்ப ஐஸ்வர்யவனாக வாழ்ந்தார்கள் அவர்கள். और ये लोग जो है इसे बनाने के कारण लोग इनके पास आते थे, इसे बेचते थे, तो ये लोग इसी के कारण बहुत ज्यादा अमीर बन गए थे. இப்ப இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில யார் யோவானுக்கு அசிஸ்டண்டா இருந்தார்ல ஒருத்தர், யோவான் விஷனை பார்த்தாரு, அதெல்லாம் எழுதினார்ல. और इन लोगों के मध्य में यूहन्ना के लिए जो असिस्टेंट था जिसने ये सारे वचन लिखे, அவர் பார்க்குற விஷன் எல்லாம் ஒருத்தர் எழுதிட்டே இருந்தார். यूहन्ना जो भी दर्शन देखता था वो उसे एक व्यक्ति लिखता था. वो कौन है? அவர்தான் இந்த சபைக்கு ஒரு போதகரா இருந்தார். और वही जो है इस सिमरना का जो है एक पासवान थे. அவர் பேர் பாலிகிராஃப்ட். और उनका नाम है पॉलीक्राफ्ट. அவர்தான் இந்த சபைக்கு ஒரு போதகரா இருந்தார். और वही थे पॉलीक्राफ्ट जो इस शहर के लिए जो है वो एक पासवान के रूप में थे. அவர் மூலமா இந்த சிமிர்னா மக்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. इसके द्वारा इस पासवान के द्वारा जो है सिमरना के लोग जो है उद्धार पाने लगे. அப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டதனால और वो लोग उद्धार पाने के कारण இவங்க செய்த தொழிலை அப்படியே விட்டுட்டாங்க. और जो ये लोग काम करते थे उस काम को उन्होंने छोड़ दिया. ஏன் விட்டாங்க? क्यों छोड़ा उन्होंने? இந்த ஊதுபத்தி எல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நாங்க செய்து கொண்டிருக்கிறோமே. क्योंकि ये धूप बत्ती तो जो है मूर्ति पूजा करने के लिए, आराधना करने के लिए इस्तेमाल होता है, इसे हम बना रहे थे करके उन लोगों ने सोचा. ஏன்னா லேவியராகம புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. और लेवी व्यवस्था में इस प्रकार लिखा गया है, अन्य தேவனை நீங்க நமஸ்கரிக்க வேண்டாம். और किसी भी दूसरे देवी देवता के आगे आपको दंडवत नहीं करना है. अन्य தேவனுடைய நாமத்தை நீ உச்சரிக்க வேண்டாம். और अन्य देवी देवता के नाम की उच्चारण नहीं करना है. அந்த தெய்வத்துக்கு நீ உதவி செய்ய வேண்டாம் என்று வேதவசனம் இருக்கு. देवी देवता की जो है आपको मदद नहीं करना है. अन्य தேவனுக்கு என்ன செய்ய வேண்டாம்? क्या नहीं करना है? अन्य देवता के लिए உதவி செய்ய வேண்டாம். अन्य देवता के लिए मदद नहीं करना है. இந்த வசனத்தை தெரிஞ்சனால और इस वचन ये लोग जानने के कारण இவங்க செய்யற தொல்லை அப்படியே விட்டுட்டாங்க. ये जो काम करते थे उसको उन्होंने छोड़ दिया. காரணம் என்ன? कारण क्या था? நான் செய்யற இந்த பொருள், अरे जो मैं ये चीज बनाता हूँ விக்கிரக ஆராதனைக்கு யூஸ் பண்ணப்படுகிறது. ये जो है अन्य देवता के लिए इस्तेमाल होता है. அப்ப நான் இதை நான் செய்யவே மாட்டேன். यानी इसको मुझे नहीं करना है. நான் अन्य தேவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். और मैं अन्य देवता के लिए कोई मदद नहीं करूंगा. அப்படி இந்த தொல்லை அப்படியே விட்டுட்டாங்க. तो इन्होंने अपने उस नौकर को जो है उन्होंने छोड़ दिया. அவங்களுக்கு வேற தொழில் செய்யவே தெரியாது. और उन लोगों को और कोई नौकर जो है जो काम था उनको नहीं आता था. அவங்க காலம் இந்த தொல்லை தான் செய்து கொண்டு வந்தார்கள். और वो लोग पीढ़ी से यही काम करते हुए आए थे. காலைல செஞ்சு மாலையில வித்தானா கையில காசு. और वो सुबह बनाते थे, शाम को जो है उनके हाथ में पैसे आ जाता था. அப்ப வர காசெல்லாம் அவங்க நல்ல ஐஸ்வர்யமா நல்ல வசதியா வாழ்ந்தாங்க. और जो पैसे आते थे उससे बहुत ही अमीर थे, बहुत ही उन्होंने अच्छी जिंदगी बिताई. இப்பெல்லாம் நம்ம சேவிங்ஸ் பண்றதுக்கு பேங்க்ல நமக்கு இருக்குது. और हमारे पास अभी तो जो है पैसे को बचाने के लिए बैंक पाया जाता है. அந்த காலத்துல பேங்க் எல்லாம் கிடையாது. पर उस समय पहले समय में कोई बैंक वगैरह नहीं था. வர காசு நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா வாழ்வாங்க. और जो भी पैसे आते थे उससे बहुत अच्छी जिंदगी वो जीते थे. அவரோட சேவிங்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாசனை திரவியங்களை டப்பா
மர டப்பாக்குல போட்டு போட்டு அடைச்சு ரூம்ல சேர்த்து வைக்கிறதா அவங்களுடைய சேவிங்ஸ். और उनकी बचत ऐसे था, जो भी वो निकालते थे, जो भी फ्रैंकिंसेंस वो निकालते थे, उसे जो है वो डब्बे में रखकर वो अपने कमरे में बंद कर देते थे. இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனேயே जैसे उन लोगों ने उद्धार पाया, நான் அன்னை தேவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், और अन्य देवता के लिए मैं कोई मदद नहीं करूंगा, அன்னை தேவனுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளை நான் என் வீட்ல நான் வைத்திருக்க மாட்டேன், और अन्य देवता के लिए जो इस्तेमाल होने वाले कोई भी चीज को मैं अपने घर में नहीं रखूंगा. அவங்க தொல்லை செய்து விட்டு விட்டது மாத்திரமில்லாமல் नौकर कोई जो उनके पास काम था उसे भी उन्होंने छोड़ दिया. ஏற்கனவே செய்து வத்தன அத்தனை ரூம்ல செய்து வத்தன அத்தனை பொருள் அந்த வாசனை திரவங்களையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு குழியை தோண்டி குப்பைக்குள்ள போட்டு எல்லாத்தையும் எரித்தார்கள். और उनके घर में जितने भी उन्होंने बचा कर रखे थे, धूपबत्ती, जितने भी सेंट थे, वो सब कुछ उन्होंने जो है गड्ढा खोदा और कूड़े के साथ उन्होंने डालकर सब कुछ दफना दिया. அடுத்த வேளைக்கு நம்ம உணவுக்கு என்ன செய்வோம் அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. उन्होंने ये नहीं सोचा कि हम अगले जो है खाने के लिए क्या करेंगे, उन्होंने कुछ नहीं सोचा. நான் விக்கிர ஆராதனைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளை நான் செய்ய மாட்டேன், அதுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் எரித்து விட்டார்கள். और मूर्ति पूजा मैं नहीं करूंगा, मूर्ति पूजा करने के लिए जो चीज इस्तेमाल होता है मैं उसे भी मैं कुछ नहीं करूंगा करके सब कुछ उन्होंने जला दिया. 8 வாசிக்கலாம் 2வது வசனம், हम சாரி निकाल कर पढ़ेंगे. 9th और 9 वचन, मैं तेरे कलेश और दरिद्रता को जानता हूँ, परंतु तू धनी है, और जो लोग अपने आप को यहूदी कहते हैं और है नहीं पर शैतान की सभा है, उनकी निंदा को भी जानता हूँ. உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். और मैंने तेरे क्लेश को देखा है. என்ன கிரியை? काम को देखा है. என்ன கிரியை? क्या काम देखा है? எல்லாவற்றையும் போட்டு எரிச்சாங்கல்ல, और सब कुछ उन्होंने जो जलाया ना, அவங்களோட தொழிலே அதுதான். क्योंकि उनका काम ही यही था. நான் விக்கிரத்துக்கு ஆராதனை செய்யக்கூடிய அந்த பொருளை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொண்டு எரிச்சாங்கல்ல, और उस अन्य देवता के लिए मैं कोई मदद नहीं करूंगा करके जो उन्होंने जला दिया था ना, அந்த கிரியை நான் அறிந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். उस काम को मैं जानता हूं करके परमेश्वर यहाँ कहता है. செகண்ட், और दूसरा, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம். அதாவது என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து அநேகர் வந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருப்போம் நம்ம, और हम सब जो है उद्धार पाकर आए हैं. சில பேர் வந்து நமக்கு கிஃப்டா ஏதாவது ஒரு பொருள் கொடுத்திருக்கலாம். कुछ लोग जो है आप लोगों को कोई तोहफे के रूप में कुछ दिया होगा. அது விலை உயர்ந்த பொருளா இருக்கலாம், शायद वो बहुत ही जो है खास होगा या बहुत ही बहुमूल्य होगा. ஆனா அது அன்னை தெய்வத்துக்குரியது சம்பந்தப்பட்டதா கூட இருக்கும் அது. ऐसा भी कुछ हो सकता है जो अन्य देवता के बिल्कुल संबंधित है, ஆனா நமக்கு அது தூக்கி எறிய நமக்கு மனசே வராது. पर उसे हमें फेंकने के लिए मन नहीं होता. நமக்கு தேவை இல்ல, हमें उसकी जरूरत नहीं है, ஆனா அது விலை உயர்ந்த பொருள், पर वो बहुत ही बहुमूल्य है. அதை எனக்கு தூக்கி போட எனக்கு மனசு வரல. और उसको मुझे फेंकने का मन नहीं आ रहा அதை है. பேக் பண்ணி கட்டிலுக்கு அடியில மேல தூக்கி நம்ம வச்சிருப்போம். कुछ लोग हम क्या करते हैं, उसे पैक कर जो है तकिए के पलंग के अंदर या तो फिर हम ऊपर रख देते हैं. சில பேர் கடை வச்சிருப்பாங்க. कुछ लोग जो है दुकान में रखते हैं நான் ரட்சிக்கப்பட்டேன், कि मैं तो उद्धार पा चुका हूँ, நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், मैं तो सिगरेट नहीं पीता हूँ, நான் அதை சாப்பிட மாட்டேன், और मैं ये सब नहीं खाता. ஆனா இது என்னோட தொழில், पर ये मेरा काम है, இது என்னோட வியாபாரம். ये मेरा व्यापार है. சிகரெட்டை விக்கிறது, सिगरेट जो है बेचना பாக்கு விக்கிறது, या तो फिर पान को बेचना, இது எல்லாமே விக்கிறதுக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்ல நம்ம கடையில வைத்து கொண்டு நம்ம எத்தனை பேர் வித்து கொண்டிருக்கிறோம். और इसी को हम अपने घर में रखकर या दुकान में रखकर बेचते हैं. இந்த சிமனா மக்கள் தேவனுக்கு அந்நிய தெய்வத்துக்குரியதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வச்சிருந்த அத்தனையும் கொண்டு போய் குப்பையில போட்டு எரித்தார்கள். और सिमना के लोगों ने क्या किया, अन्य देवता के लिए जो मूर्ति पूजा के लिए इस्तेमाल होता है मैं उसे नहीं रखूंगा करके उन लोगों ने जला दिया, फेंक दिया. அதனால கர்த்தர் பார்த்தார், உன் கிரியை அந்த கிரியை நான் பார்க்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். और यहाँ पे परमेश्वर यीशु मसीह कहता है कि मैंने तेरे इस काम को देखा है. அடுத்து இரண்டாவது दूसरा, क्रिया का नेक्स्ट, क्रिया का नेक्स्ट उबतिरवम, जो प्रथम और अंतिम है, जो मर गया था और वह जीवित हो गया है. नहीं क्रिया का नेक्स्ट वर्ड, क्रिया का नेक्स्ट वर्ड, मैं तेरे क्लेश और दरिद्रता, उन உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்றார். और परमेश्वर यहाँ पे कहता है कि मैंने क्लेश और दरिद्रता को देखा है. என்ன உபத்திரவம்? और क्या क्लेश देखा है? இந்த மக்கள் कि ये लोग இந்த தொல்லை செய்ய விட்டுட்டாங்க, और इन्होंने अपना वो काम छोड़ दिया. அதனால அங்க இருக்க மக்கள் எல்லாம் வாங்குறவங்கள இவங்க மேல ஒரு எதிர்ப்பு இவங்க மேல. और जो लोग इसको लेते थे वो लोग सब विरोध हो गए.
கல்ல கொண்டு இவங்க வீட்டுல எறிகிறது. और लोग जो है इनके घर के ऊपर पथराव करने लगे. இவங்க ரோட்ல போகும்போது இவங்க கல்ல கொண்டு எறிகிறது. और जब ये सड़क में जाते थे तो इन लोगों को पत्थर से मारते थे கெட்ட வார்த்தை और பேசுறது. गालियां देते थे ஏன்னா நீங்க இந்த தொல்லை நீங்க செய்யலைல, कि तुमने तो ये काम नहीं किया ना, இந்த தொல்லை செஞ்சீங்கன்னா நாங்க வாங்குவோம்ல, ये काम आप करते तो हम इसे खरीदते எங்க கடைக்கு வந்து கிடைக்குமே, और ये हमारे ये हमारे दुकान में मिलता था, ஏன் நீங்க விட்டீங்க कि तुम लोगों ने क्यों छोड़ दिया इसे. அப்படி சொல்லி இந்த மக்கள் மேல கோபப்பட்டு எரிச்சல் பட்டு கல்ல கொண்டு எரிஞ்சு அவங்களை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. और लोगों ने जो है इन लोगों के विरुद्ध होकर इनको गालियां देकर इन लोगों को जो है डांटने लगे. அப்ப ரோம அரசாங்கம் தான் அங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தது. उस समय जो है रोम के लोग जो है वहां पे राज करते थे. இந்த ரோம மக்கள் அரசாங்கங்களுக்கு வருமான வரி இவங்க இந்த செய்த தொழில் நிமித்தமா வரி கட்டுவாங்க. அந்த வரி கட்டப்பட்டது நின்றுச்சு. और इसके जो रोम लोग जो है उसे खरीद कर उसके द्वारा वो लोग जो है चुंगी देते थे, जो कि बिल्कुल वहां पे रुक गया. அப்ப அரசாங்கத்து நிமித்தமா உங்களுக்கு உபத்திரம் வர ஆரம்பிச்சது. और इन लोगों को जो है गवर्नमेंट सरकार के द्वारा जो है इनको परेशानी आने लगी. அதுவும் இல்லாம ரோமர்கள் அவங்களுடைய ராயனுடைய சிலையை கொண்டுட்டு வந்து செய்து அவங்களுடைய தெருக்களை கொண்டாந்து வச்சது இதுதான் தெய்வம் நீங்க வணங்க வேண்டும் என்று சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்தினார்கள். और जो रोम के लोग थे, जो राय जो था उसका मूर्ति बनाकर उनके घर के सामने रखकर उन लोगों को बोला गया कि तुम्हें इनकी ही आराधना करना है. இவங்களுக்கு சுத்திலும் பிரச்சனை உபத்திரவம். और इनको चारों दिशा से जो है क्लेश और परेशानियां आई. மக்கள் மத்தியில இருந்து உபத்திரவம். और लोगों के मध्य से इन लोगों को क्लेश आई. கவர்மெண்ட் மூலமா உங்களுக்கு உபத்திரவம். सरकार के द्वारा इन्हें परेशानियां आई. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் और जितना भी परेशानियां क्यों ना आ நான் जाए, என் தேவனை ஆராதனை விட மாட்டேன். पर मैं जिस परमेश्वर की स्तुति करता हूं मैं उसे नहीं छोड़ूंगा. என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய और மாட்டேன். जो परमेश्वर पसंद नहीं करता मैं उसे नहीं करूंगा. அதுல அவங்க வைராக்கியமா और இருந்தார்கள். उस बात पे वो लोग जो है दृढ़ हो गए. சபை கூடி ஆராதிப்பதற்கு எதிர்ப்பு. और कलीसिया जो है इकट्ठा होकर आराधना करने के लिए उनके खिलाफ थे. अंडर ग्राउंडல போய் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். और वो लोग जो है गुफे के अंदर जाकर उन लोगों ने आराधना करना शुरू किया. ஏன் என்றால் வெளில பார்த்த மக்கள் கல்ல கொண்டு எறியறாங்க. क्योंकि बाहर देखने से लोग जो है इनके ऊपर पथराव करते थे கெட்ட வார்த்தை பேசுறாங்க. और इनको गालियां देते थे. எல்லா நிந்தையும் அவமானமும். और सब कुछ जो है निंदा और शर्मिंदा. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மக்கள் अंडर ग्राउंडல போய் சபையை ஆரம்பித்து தேவனை ஆராதிக்க और इस ஆரம்பித்தார்கள். परिस्थिति में लोग जो है गुफे के अंदर जाकर परमेश्वर की आराधना करने लगे. அதத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். உன் கிரியையும் உன் உபத்திரத்தை நான் பார்க்கிறேன் ஆண்டவர் और சொல்கிறார். इसीलिए परमेश्वर कहता है कि यहाँ पे मैंने तुम्हारे क्लेश और दरिद्रता को देखा है. நீ ஐஸ்வரியவனாய் இருந்தாய். परंतु तू धनी था. ஆனா ஐஸ்வரியவனாய் இருந்து நீ இப்படி தரித்திரனாய் இருக்கிறாய். पर तू धनी होकर भी अब तू दरिद्र बन गया है. நீ காலையில நீ செய்து நீ மாலையில உனக்கு கையில உனக்கு காசு கிடைக்கும். और तू सुबह बनाकर तेरे शाम को जो है तेरे हाथ में पैसे होते थे. நீ ஐஸ்வரியவனாய் இருந்து நீ தரித்திரனாய் இருக்கிறது நான் அதை பார்க்கிறேன். परंतु तू धनी होने के बाद भी तू दरिद्र हो गया, मैं उस बात को देखता हूँ. उसका नीचे पढ़ाई करेंगे. और जो लोग अपने आप को यहूदी कहते हैं और यह नहीं परंतु शैतान की सभा है, उनकी निंदा को भी जानता हूँ. நீ யூதன் என்று சொல்லியும் யூதனாய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறாய். कि लोग अपने आप को यहूदी कहते हैं और नहीं है. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில और इस परिस्थिति में யூதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அங்க இருந்துச்சு. और यहूदी करके बोलने वाले एक झुंड एक था. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா, நாங்களும் அந்த தேவனை தான் ஆராய்க்கிறோம், அந்த எங்கிட்ட அந்த பைபிள் தான் இருக்கு, நீங்க எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. और जो लोग थे वहाँ पे, अरे हम भी इसी परमेश्वर की आराधना करते हैं, हमारे पास भी यही वचन है, तुम हमारे साथ जुड़ जाओ करके उन लोगों को बुलाया. இவங்க சரி பசி பட்னியோட இருக்கிறாங்க. और ये लोग जो है उनके पास कोई खाना नहीं था, खाने के लिए भूखे थे. அவங்க கூப்பிடுறாங்க, चलो ये लोग हमें बुला रहे हैं, போவோம் என்று சொல்லி போனார்கள். हम लोग चलते हैं करके उन लोगों ने गए, वो लोग गए. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, और जाने के बाद उन्हें पता लगा யூதன் என்று சொல்லி தங்களை ஏமாத்திக் கொண்டு சாத்தான் கூட்டமா இருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். यहूदी लोग करके बोलते तो हैं, पर ये लोग जो है शैतान का झुंड है करके वो लोग जान गए थे எங்க கிட்ட வசனம் இருக்குது, कि हमारे पास भी वचन है நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், और हम भी परमेश्वर की आराधना करते हैं, நாங்கள் கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம், और हम भी परमेश्वर की ही आराधना நீங்க करते எங்க கிட்ட வாங்க என்று இவங்க அண்டர் கிரவுண்ட்ல ஆராதிச்சு கொண்டிருந்தவங்களை எங்கிட்ட வாங்க என்று சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. और जो गुफा में आराधना करते थे उन लोगों को आप हमारे साथ आ जाओ करके इन लोगों को लेकर चले गए.
வெளில பார்க்கும்போது உங்களுக்கு தெரியவே இல்லை. बाहर से देखने में उन्हें पता नहीं था, ஆனா அந்த உள்ள போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது இது சாத்தானின் கூட்டமா இருக்குது என்று அறிந்து கொண்டார்கள். अंदर जाने के बाद ही उन्हें पता लगा कि ये तो शैतान का झुंड है. இன்னைக்கும் டெல்லி பட்டணம் अनेक சபைகள் இருக்கிறது. और दिल्ली में भी बहुत सारे ऐसे कलीसियाएं पाए जाते हैं. எல்லா சபைகளும் பரிசுத்தமான கூட்டம் கிடையாது. और सारे कलीसिया में सारे पवित्र लोग नहीं पाए जाते. நான் எல்லா சபையும் நான் சொல்லவில்லை. मैं सारे कलीसिया को नहीं कह रहा हूँ. எல்லா சபையிலும் சில கூட்டங்கள் சாத்தான் கூட்டமா தான் இருந்து हर கொண்டிருக்கிறது. कलीसिया में एक झुंड है, वो एक शैतान का झुंड करके पाया जाता है. நீங்கள் கவனமாக இருக்க और வேண்டும். आपको बहुत ही ध्यान पूर्वक रहना है. இன்னைக்கு உங்களுக்கு கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. आज आपको बुलाने के लिए बहुत सारे लोग पाए जाते हैं. ஒரு முறை எங்க சபைக்கு நீங்க வந்து कि பாருங்க. एक बार आप हमारे कलीसिया ஒரு आकर முறை देखो. இங்க வந்து நீங்க பாருங்க. आप एक बार आकर देखो. அது போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது சாத்தான் கூட்டமா இருக்கும் जाने என்று. के बाद पता लगता है कि आपको ये तो शैतान का झुंड है. எங்க சத்தியம் விதைக்கப்படுதோ, जहाँ पे सत्य बीज बोया जाता है, சத்தியத்தையும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எங்க சத்தியம் உங்களுக்கு விதைக்கப்படுதோ, जैसे वचन लिखा गया है कि सत्य तुम्हें स्वतंत्र करेगा, जो सत्य का बीज बोया जाता है, அங்க நிலைச்சு நில்லுங்கள். और वहाँ पे स्थिर खड़े हो जाएं. யூதன் என்ற சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தான் கூட்டமா இருக்கிற अनेक கூட்டங்கள் இங்க இந்த உலகத்துல இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். यहूदी बोलते हैं फिर भी शैतान का झुंड करके पाया जाता है. इस संसार में भी ऐसे लोग पाए जाते हैं. பைபிள்ல இருக்க சத்தியம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் बाइबल का सत्य अगर आप नहीं जानते हैं तो நீங்கள் விழுந்து போய்விடுங்கள். अगर आप नीचे गिर जाएंगे. இன்னைக்கு अनेक சபைகள் அற்புதங்கள் நடக்கதான் செய்யுது. और कहीं कलीसियाओं में अभी भी अद्भुत विषय होता है. அற்புதத்தை பார்த்து ஏமாந்து போய் விடாதீர்கள். अद्भुत विषय को देखकर धोखा ना खाएं. இன்னைக்கு अनेक ஐயோ அங்க அவ்வளவு அற்புதம் நடக்குது, இன்னைக்கு அங்க அவ்வளவு பெரிய கூட்டம் போய் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி अनेक ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். और बहुत सारे लोग हैं जो अरे यहाँ पे अद्भुत विषय हो रहा है, बहुत सारे चमत्कार हो रहा है करके लोग वहाँ पे भाग जाते हैं. சத்தியம் எங்க இல்லையோ जहाँ पे सत्य नहीं है விழுந்து போவீர்கள். वहाँ पे गिर जाओगे. உங்களுக்கு பார்க்கும்போது जब आप देखते हैं நீங்க சரியானபடி நீங்க பைபிளை நீங்க படிச்சு நீங்க சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். உங்க கண்களுக்கு பார்க்கும்போது இது யூதர் என்று சொல்லி ஒரு கூட்டமா தான் உங்களுக்கு தெரியும். और अगर आप बाइबल नहीं पढ़ोगे, वचन नहीं पढ़ोगे, तो आपको जो है लोग यहूदी लोग है करके दिखाई देंगे. ஆமென். आमीन. நீங்க கவனமா இருக்க வேண்டும். आपको बहुत ध्यान पूर्वक रहना है. 10வது வசனம், 10वां वचन हम पढ़ेंगे. जो दुख तुझको झेलने होंगे उनसे मत डर, क्योंकि देखो शैतान तुम में से कुछ को जेल खाने में डालने पर है, ताकि तुम परखे जाओ और तुम्हें 10 दिन तक कलेश उठाना होगा. प्राण देने तक विश्वासी रहे तो मैं तुझे जीवन का मुकुट दूंगा. ஆமென். பாருங்க, மரண பரியந்தம் உண்மையா இருந்தாங்களாம். और यहाँ पे लिखा है कि वो मृत्यु तक जो है वो जो है ईमानदार थे. 10 நாள் உபத்திரப்படல் என்று சொல்லப்பட்டிருக்குது. और यहाँ पे लिखा है कि 10 दिन. 10 நாள் என்பது நம்ம இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க காலத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. और 10 दिन जो लिखा गया है कि वो हमारे जीवन के साथ उसे बोला जाता है. யாரெல்லாம் மரண பரியந்தம் வரைக்கும் உண்மையா இருக்கீங்களோ, और जो दुख झेलते हैं मृत्यु तक, நித்திய ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். और आप जो है நித்திய ஜீவ और கிரீடம். नित्य अनंत जीवन की मुकुट आप प्राप्त करोगे. அநேகர் நினைக்கிறாங்க और लोग ऐसे सोचते हैं கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா हम मसीह में आने के बाद உபத்திரம் இல்ல, हमारे लिए कोई क्लेश नहीं है, பாடுகள் இல்ல कोई भी जो है बोझ नहीं है. அப்படி நினைக்கிறாங்க. लोग ऐसे सोचते हैं. ஆனா இங்க கர்த்தர் தெளிவா சிம்மனா சபை கொள்கிறார். पर यहाँ पे परमेश्वर बहुत स्पष्ट रूप से सिमरना लोगों के लिए कहता है உன் பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், कि मैंने तेरे क्लेश को देखा है, உன் உபத்திரத்தை அறிந்திருக்கிறேன், मैंने तेरे दरिद्रताओं को देखा है, நீ பயப்படாத. तू मत डर. அப்படின்னா என்ன அர்த்தம்? यानी क्या मतलब है? கிறிஸ்தவர்கள் பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில நம்ம தேவனை ஆராதிக்க முடியும். यानी मसीह लोग जो है दरिद्रता में क्लेश में भी जो है आराधना कर सकते हैं. எனக்கு எந்த பாடு உபத்திரம் தரித்திரம் இல்ல கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு அப்படி இல்லைன்னு அப்படி கிடையவே கிடையாது. और ऐसा नहीं है कि अगर मैं मसीह में आ जाता हूँ तो मुझे कोई क्लेश नहीं है, कोई परेशानी नहीं है, ऐसा नहीं है. இந்த பாடுகள் உபத்திரம் மத்தியில யாரெல்லாம் உண்மையாய் ஸ்ட்ராங்கா கர்த்தர்க்கா நிக்கிறாங்களோ, इस क्लेश में, इस दरिद्रता में, परेशानी में जो लोग स्थिर खड़े होते हैं, கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு उन வைத்திருக்கிறாராம். लोगों के लिए परमेश्वर अनंत जीवन का मुकुट देता है. மரண பத்தி உண்மையா இருங்க. और मृत्यु तक आप जो है ईमानदार रहें. கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு परमेश्वर வைத்திருக்கிறார். आपके लिए अनंत जीवन का मुकुट கர்த்தர் देगा. இந்த சிம்மனா சபையின் மூலமா கர்த்தர் உங்கள்ட்ட பேசுவார். परमेश्वर सिमरना के कलीसिया के द्वारा परमेश्वर ने आपसे बात किया. ஆமென்.